பாலமேடு ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை அடக்கி முதலிடத்தை பெற்ற நத்தம் வீரர் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதன்கிழமை இரவு 10 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகமாக அடக்கினர். போட்டி காலை 7:30க்கு தொடங்கி மாலை 5:40 மணி வரை நடைபெற்றது. மொத்தம் 10 சுற்றுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நேரமின்மை காரணமாக 9 சுற்றுகளாக குறைக்கப்பட்டது. இதில் சுமார் 930 காளைகள் களம் கண்டன. இன்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் நத்தத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் பார்த்திபன் 14 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்துள்ளார். 12 காளைகளை அடக்கி இரண்டாவது இடத்தை மஞ்சம்பட்டி துளசிராம் பிடித்துள்ளார். பொதும்பூவைச் சேர்ந்த பிரபாகரன் 11 காளைகளை அடக்கி மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளார். அத்துடன் இன்றைய போட்டியில் மாடுபிடி வீரர்கள் 24 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 15 பேர் மற்றும் பார்வையாளர்கள் 13 பேர் என மொத்தம் 52 பேர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. முதல் பரிசு வென்ற நத்தம் காந்தி நகரைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் பார்த்திபனுக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பார்த்திபனின் அப்பா, அண்ணன், அக்கா மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பார்த்திபனின் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பார்த்திபன் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு தற்போது தேங்காய் குடோனில் கூலி வேலை செய்து வருகிறார். பார்த்திபனின் அப்பா கூலி வேலை செய்து வருகிறார். அம்மா சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். பார்த்திபனுக்கு 2 அக்காளும் 2 அண்ணன்களும் உள்ளனர்.